இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். ஒரு குடும்ப விசேஷத்தின் காரணமாக ஒரு இடைவெளி ஏற்பட்டது. பதிவுகள் போட முடியல. கல்யாண விசேஷம், வீட்டில் பேத்தி கல்யாண விசேஷம், அதில் உற்றார் உறவினர் வருகை, போக்குவரத்து எல்லாம் இருந்ததுனால ஒரு இடைவெளி. அன்பர் பெருமக்கள் மன்னிக்கணும் அந்த இடைவெளிக்காக. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஞானசம்பந்த பெருமான். அவர் சின்ன வயசுலேயே 3 வயது குழந்தையாக இருந்தபோது இறைவன் ஞானப்பால் வழங்க சீர்காழிப்பதியில் ஞானப்பால் பெருமானும் பெருமாட்டியும் வந்து தோடுடைய செவியன்னு முதல் பாட்டை பாடுற அளவுக்கு 3 வயது குழந்தையாக இருந்த ஞானசம்பந்த பெருமான் ஞானமடைந்து பாடல்கள்லாம் பாடுறாரு. திருத்தல யாத்திரை அங்கங்கேயும் திருத்தலங்களுக்கு போயிட்டு வர்றாரு. எல்லாருக்கும் ஞானசம்பந்த பெருமானுடைய கதை தெரியும். தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கூடுமானவரை அந்த குழந்தை பருவத்திலேருந்து அவர் பாடிய பாடல்கள் ஏராளம். அது 3 திருமுறைகளாக, முதல் 3 திருமுறைகளாக வைக்கப்பட்டிருக்கு. 12 திருமுறை. அதில் முதல் 3 திருமுறைகள் ஞானசம்பந்த பெருமான் பாடியருடையவை. அதில் கடைசி பதிகமாக, அதாவது கடைசி பதிகமாக இன்னொன்று சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த திருத்தலத்தில் திருநல்லூர் பெருமணம் அப்படின்ற திருத்தலத்தில் அவர் முத்தி பேர் அடையிறாரு. இறைவனோட 2 கலக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, அவருடைய கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேரும் இறைவனுடைய ஜோதியில் கலந்தாங்க. இது ஒன்றும் கற்பனை கதை இல்லை இல்லையா, வரலாற்று ஆவணம் இதெல்லாம். அது மாதிரி இந்த திருத்தலம் எங்கே இருக்குது அப்படின்னா, காவிரியினுடைய வடகரையில் இருக்கிற ஒரு திருத்தலம் திருநல்லூர் பெருமணம் அப்படின்றது ஞானசம்பந்தரால் பாடல் பெற்றது. ஆச்சாள்புரம் அப்படின்னு இப்போது ஆச்சாள்புரம்ன்ற பேரும் அதுக்கு ஃபேமஸாக இருக்குது. அந்த திருத்தலத்தில் பிரம்மன், பிருகுமுனிவர், வசிஷ்டர், அத்ரி, வியாசர், மிருகண்டு, அகத்தியர், ஜமதக்னி, காகபுஜண்டர் இத்தனை பேரும் அந்த திருத்தலத்துக்கு வந்து வழிபட்டிருக்காங்க. இதோட மட்டும் இல்லாமல் குமரக்கடவுளும் அந்த திருத்தலத்தை வழிபட்டிருக்கார். இந்த தலத்துக்கு முத்தித்தலம் அப்படின்னே சொல்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் அத்தனை பேரை அப்படியே முத்திக்கு அனுப்பிச்சார். அவருடைய திருமணத்துக்கு வந்த அத்தனை பேரும் போங்க போங்க அப்படின்னு தள்ளி விட்டார். எங்கள் அப்பா ஒரு கதையாக சொல்லுவார் இதை, ஞானசம்பந்த பெருமானுடைய திருமண காட்சியை. அப்போது ஒரு அம்மையார் அவங்க வந்து மாதவிலக்காக ஓரமாக நின்னாங்களாம். எல்லாரும் போயிட்டாங்களாம். போங்க போங்க போங்கன்னு எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டாராம். அந்த அம்மா ஓரமாக ஒதுங்கி நின்னாங்களாம், உள்ளே போகாமல். ஏமா நிற்கிறீங்க, போங்க அப்படின்னு சொன்னாராம் ஞானசம்பந்த பெருமான். இல்லை, நான் இது மாதிரி திருக்கோவிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னோடனே, பெருநெருப்புக்கு ஈரம் இல்லை, போ அப்படின்னு அந்த அம்மாவையும் உள்ளே அனுப்பிச்சி விட்டார் ஞானசம்பந்த பெருமான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை. அதாவது சின்ன வயசில் கதை கேட்குற பருவம் இருக்கும் இல்லையா, அப்பா இந்த கதையை சொல்லுவாங்க. அது கதை கேட்டதோட அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த ஓய்வு நேரத்தில் தான் இதோட அருமை உண்மையாக தெரிய வருது. அந்த திருநல்லூர் பெருமணத்தில் அவர் பாடிய பாடல்களை இந்த பதிவில் போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அவ்வளவு சிறப்பான ஒரு திருத்தலம், சிறப்பான பாடல்கள். அங்கே உள்ள அம்பிகை வெண்ணீற்று உமைநங்கை, அவங்க பேரை பாருங்கள், வெண்ணீற்று உமைநங்கை. இறைவன் பேர் சிவலோக தியாகேசர். அந்த திருத்தலத்தில் இவர் அவ்வளவு அருமையான பாடல்களை கொடுத்துருக்காரு. இப்போது
ஜோதியில் கலக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பாடிய பாடல்கள். அந்த பாடல்களை படித்தாலும் கேட்டாலும் பாடினாலும் சொல்ல கேட்டாலும் அது புண்ணியந்தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கை தான் ஆன்மீகமே, நம்பிக்கை தான் வாழ்க்கையே. அதனால் நான் நம்புகிறேன். விருப்பம் உள்ளவங்க ரசித்து கேளுங்க. கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமணம் பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாய் இல சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணமேய நம்பானே. கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாய் தில சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேய நம்பானே. அந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம். திருத்தொண்டர்கள் சூழ விளங்குகின்ற நல்லூர் பெருமணத்தில் மேவிய சிவபெருமானே, அம்மிக்கல் மிதித்து செய்யும் சடங்குகள் பல உடைய திருமணம் எனக்கு வேண்டாம். கழுமலம் முதலாகிய பல திருத்தலங்களிலும் சென்று நான் பாடிய மனம் மிகுந்த புகழ் பாடல்களின் வாயிலாக என்னுடைய விருப்பமானது மெய்யாக தெரியவில்லையா? தேவரீர் எனது சொல்லாகிய பாடல்கள் காட்டும் பெருமணத்தினை நீர் ஏற்றுக்கொள்ளவில்லையோ? அருள் புரிவீராக என்பது குறிப்பு. அதாவது எனக்கு இந்த இல்லற வாழ்க்கையில் விருப்பம் இல்லைன்றது நான் இத்தனை கோவிலில் உங்களை பாடிட்டு வரனே, அப்போ என்னோடய மனசு புரியலையா அப்படின்னு சிவபெருமான உரிமையாக கேட்குறார். அந்த முத்தி பேர் தான் அவருக்கு இப்போ அந்த காலம் நெருங்கி இருக்குது. அதனால் இவங்க 2 பேரும் பேசிக்கிற மாதிரி அர்த்தமாக அதை கேட்குறாரு. தருமணல் ஓதம் சேர் தன்கடல் நித்திலம் பருமணலாக் கொண்டு பாவை நல்லார்கள் வருமணம் கூட்டி மணம் செய்யும் நல்லோர் பெருமணத்தான் பெண்ணோர் பாகம் கொண்டானே. சிவபெருமானே, கடலில் ஓதம் காணும் மணல், அந்த கடல் மணல் இருக்குல்ல, முத்துக்கள் சேர்ந்து விரவ அந்த கடல் அலை வருதில்ல, அது முத்துக்களை கொண்டு வந்து கரையில் தள்ளுதான். கடலில் எது இருந்தாலும் கொண்டு வந்து கரையில் தள்ளிட்டு போகும் இல்லையா? அது போல் முத்துக்களும் அவ்வளவு நிறைய முத்துக்கள் இருக்குது. வளமான காலத்தில் வளமான முத்துக்கள் கரையில் தானே வந்து ஒதுங்குது. அப்படி வந்து அந்த விரவை சிறுமியர்கள் மணல் கூட்டி விளையாடும் மனம் பெருக விளங்குவது நல்லூர் பெருமணம். இந்த நல்லூர் பெருமண கடற்கரையில் அந்த அளவுக்கு முத்து வளம் நிறைஞ்சி இருந்தது. குழந்தைங்கள்லாம் மணல் வீடு கட்டி விளையாடுவாங்களே, அத்தகைய பெருமை மிக்க பெருமான் நீங்கள் பெருமணத்தில் உமாதேவியை பாகம் கொண்டு விளங்கும் தேவரீர் என் கருத்தை புரிந்து எனக்கு அருள் புரிவீராக அப்படின்னு சொல்கிறார். அன்புரு சிந்தையராகி அடியவர் நண்புரு நல்லோர் பெருமணம் மேவி நின்று இன்புறும் எந்தை இணை அடி ஏத்துவார் துன்புறுவார் அல்லர் துண்டு செய்வாரே. இந்த பெருமணம் மேவி நின்று இன்புறும் எந்த இணையடியை ஏற்றக்கூடியவர்கள் துன்புறுவார் அல்லர் தொண்டு செய்வாரே அப்படின்றார். ஈசன்பால் அன்பு செலுத்தும் சிந்தையுடைய அடியவர்கள் நன்மையே உருகின்ற நல்லூர் பெருமணத்தில் மேவி விளங்கும் எம் தந்தையாகிய ஈசனின் திருவடியை ஏத்துபவர்கள் ஆவார்கள். அத்தகைய சீலத்தை உடையவர்களுக்கு எக்காலத்திலும் துன்பம் இல்லை. அவர்கள் ஈசனுக்கு தொண்டு புரியும் திருத்தொண்டர்களாக விளங்குவார்கள். அந்த ஊரில் இறைவனை வந்து ஏற்றக்கூடியவர்கள் சிவத்தொண்டர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது. ஈசன்பால் சிந்தையுடைய அடியவர்கள் பெறும் நன்மையாவது முத்தி நலம். அதை நண்பு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறார். அந்த அடியவர்கள் அத்தகைய நலனை பெறும் சிறப்பானது அடியவர் நண்புரு நல்லூர் பெருமணம் அப்படின்னு இந்த பாடலில் ஞானசம்பந்த பெருமான் சொல்லி காட்டுறார். இது இம்மையில் திருத்தொண்டர்களாய் விளங்கி
இன்புறுதலும். இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிறவியில் தொண்டர்களாக இருப்பார்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த பிறவியோட அவங்களுடைய பிறவி முடிஞ்சு முத்தி பேரின்பத்தை பெறுவார்கள். அதுதான் முக்கியமாக சொல்கிறார். இங்கே இருக்கிறவங்க இறைவனுக்கு தொண்டு செய்து முத்தி பேறு பெற்று விடுவார்கள். அதுக்கு உரியவர்களாக அவர்கள் ஆகி விடுவார்கள். நல்லூர் பெருமணத்தில் உள்ள சிவபெருமானை வணங்கி வாழ்த்தி பணிவோர்கள் அந்த இம்மை நலன்களோட தொண்டர்களாக இருந்து முத்திப்பேறு பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். வல்லியம் தோளுடை ஆர்ப்பது போர்ப்பது கொல்லியல் வேழத்து உரிவிரி கோவணம் நல்லியலார் தொழு நல்லூர் பெருமணம் புல்கிய வாழ்க்கை எம் புண்ணியனார்க்கே. வல்லியம் தோளுடைய ஆர்ப்பது போர்ப்பது கொல்லியல் வேழத்து உரிவிரி கோவணம் நல்லியலார் தொழு நல்லூர் பெருமணம் புல்கிய வாழ்க்கை எம் புண்ணியனார்க்கே. அழகான பாடம். சிவபெருமான் புலித்தோலை உடையாக கொண்டு புலித்தோலை ஆடையாக அணிஞ்சிருப்பார். யானையோட தோலை உரித்து மேலே போத்திக்கிட்டு இருப்பார். கோவணத்தை அணிஞ்சிக்கிட்டு இருப்பார். அப்பெருமான் ஆச்சார சீலங்களை உடையவர்களாய் எல்லா காலங்களிலும் அன்புறு சிந்தை உடையவர்களாய் ஈசன் திருப்புகழை ஏத்தும் பெருமை உடையவர்களாய் விளங்கும் மெய்யடியார்கள் தொழுது ஏத்தும் நல்லூர் பெருமணத்தில் பொருந்தி விளங்குபவர். இதுவே எம் புண்ணியனாராகிய பரமனின் இயல்பாகும். புண்ணியனார் ஈசன் போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனவர் என்னும் திருவாசக வாக்கினை போல புண்ணியனாரவர். அவரை எல்லோரும் தொழுது ஏத்துங்கள். வாழ்க்கை அவருடைய தொழுகையினால் உங்களுக்கு முத்திப்பேறு நிச்சயம். இம்மை நலங்களும் மறுமை நலங்களும் உங்களுக்கு சித்திக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏறுகந்தீர் இடுகாட்டு எரியாடி வெந்நீருகந்தீர் நிறையார் விரித்தேன் கொன்றை நாருகந்தீர் திருநல்லூர் பெருமணம் வேறுகந்தீர் உமை கூறுகந்தீரே. சிவபெருமானே, நீங்கள் ரிஷப வாகனத்தை உகந்து ஏறி வாகனமாக கொண்டீர்கள். சுடுகாட்டில் உகந்து நின்று நெருப்பினை கையில் ஏந்தி நடனம் புரியக்கூடியவர் நீங்கள். திருவெண்ணீற்றை உகந்து திருமேனியில் பூசி விளங்கக்கூடியவர். வரிசையாக அழகுடன் விளங்குகின்ற தேன் கமழும் கொன்றை மலரின் நறுமணத்தை உகந்தவர். செல்வம் பெருகும் நல்லூர் பெருமணத்தை உகந்த நீவீர். உமாதேவியை ஒரு கூறாக கொண்டு உகந்தவர் நீங்கள் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பாடி பரவறார். அடுத்த பாடலில் சிட்டப்பட்டார்க்கு எளியான் செங்கண் வேட்டுவ பட்டங்கட்டும் சென்னியான் பதியாவது நட்ட கொட்டாட்டரா நல்லூர் பெருமணத்து இட்டப்பட்டால் ஒத்திரால் எம்பிரான் நீரே. சிவபெருமானே, நீங்கள் ஆச்சார சீலத்தை உடைய சிவஞானிகளுக்கு எளியவர். வேட்டுவ கோலத்தை மேற்கொண்டவராய் தலையில் பட்டங்கட்டி கொண்டு திகழ்பவர். உமது பதியாவது நடனம் புரிவதற்கு உரிய கொட்டுவாத்தியம் ஓயாது விளங்கும் நல்லூர் பெருமணம் நீவீர் விரும்பினால் பிற இடங்களிலும் தோன்றி விளங்குபவர். நீரே எமது பெருமான். நீங்கள் நல்லூர் பெருமணத்தில் இப்போ இருக்கீங்க. நீங்கள் எங்கே விரும்புகிறீங்களோ அங்கெல்லாம் தோன்றி விளங்கக்கூடியவர். அவர் இல்லாத இடம் எது? அவர் நினச்சா அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிறது தான் அங்கே நமக்கு கிடைக்கிற ஒரு அரிய வாய்ப்பை தவிர இறைவன் இல்லாத இடமே கிடையாது. எல்லா பொருளாகவும் இருக்கிறது இறைவன் தான். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லா இடங்களிலும் தோன்றி விளங்குவீங்க. நீங்கள் நினைக்கிற இடத்துலலாம் தோன்றி விளங்கக்கூடியவர் நீங்கள் அப்படின்னு சொல்கிறார். நல்லூர் பெருமணத்தில் மட்டும் இல்லை, இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடலில் சொல்கிறாரு, மேகத்த கண்டன் என் தோழன் வெண்ணீற்று உமை பாகத்தன் பாய் புலித்தோளோடு பந்தித்த நாகத்தன் நல்லூர் பெருமணத்தான் நல்ல போகத்தன் போகத்தையே புரிந்தானே. சிவபெருமான் மேகம் போல அருள் வழங்கும் கரிய கண்டத்தை உடையவர். 8 தோள்களை உடையவர். வெண்ணீற்று உமையாள் என்னும் திருநாமம் தாங்கிய அம்பிகையை
ஒரு பாகமாக கொண்டு விளங்குபவர். புலித்தோலை உடையாக கொண்டவர். நாகத்தை இறுக கட்டி உள்ளவர். அப்பெருமான் நல்லூர் பெருமணத்தில் நல்ல போகம் உடையவராகி மண்ணுயிர்களுக்கு யோகத்தை புரிந்து விளங்குபவர் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். அடுத்த பாடலில் சொல்கிறார், அந்த நல்லூர் பெருமணத்து சிவபெருமானை அவர் போற்றி பரவும் பாடல்கள் இவை. இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருக்கும் முத்தி பேர் கிடைக்க போகுது. அந்த சமயத்தில் பாடிய பாடலாக இருக்கிறதுனால இந்த பதிகத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. தக்கிருந்தீர் அன்று தாளால் அரக்கனை உக்கிருந்து ஒல்க உயர்வரை கீழிட்டு நக்கிருந்தீர் இன்று நல்லூர் பெருமணம் பொக்கிருந்தீர் எமை போக்கருளீரே. சிவபெருமானே, அரியவர்களுக்கு திருக்காட்சி கொடுத்து தகவாய் வீற்றிருந்த போது கைலையை எடுத்த ராவணன், அவன் இப்போ கைலை மலையை தூக்கிறதுக்கு போவான். இவர் விரலால் மலையை நசுக்கும். அதாவது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண உடனே அவனுடைய கைகள்லாம் அங்கே விரல்லாம் கலங்குவாத. இவன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண இடம் நசுங்குது இவனோட விரல். அந்த ராவணனை திருப்பாத விரலால் கலங்குமாறு செய்து நகை கொண்டு விளங்கியவர். இப்போது நல்லூர் பெருமணத்தில் வீற்றிருந்து அருள் புரியும் பெருமானே. இவர் கால் விரலால் நசுக்கிறாரு, அவன் தோளால் தூக்கினான். அப்போது அவனுடைய உடம்பு நசுங்கும்படியாக அவனுக்கு இவர் அந்த கைலை மலையை ப்ரெஸ் பண்ணி அவனை நசுக்கி அவனுடைய ஆணவத்தை அடக்கிறார். ராவணனுடைய ஆணவத்தை. ஏலும் தன் தாமரையானும் இயல்புடை மாலும் தம் ஆண்பருகின்றவர் மாமரை நாளும் தம் பாட்டென்பர் நல்லூர் பெருமணம் போலும் தம் கோயில் புரிசடையார்க்கே. பிரம்மனும் திருமாலும் தமது ஆற்றலை அறியாதவராகி ஈசனை தேடி நைந்தனர். அத்தகைய பெருமையுடைய சடைமுடியுடன் மேவும் ஈசன் பாடிய 4 வேதங்களும் அவருடையவனவே. இறைவன் சிவபெருமானுடையது வேதங்கள் 4. அவர்தான் சொன்னவர். நல்லூர் பெருமணம் என்னும் திருக்கோயிலும் அவருடையது. வேதங்கள் அவருடையது. நல்லூர் பெருமணம் எனும் ஊரில் உள்ள திருக்கோயிலும் அவருடையது அப்படின்னு பாடுறார். ஆதரமனொடு சாக்கியர் தாம் சொல்லும் பேதமை கேட்டு பிணக்குருவீர் வம்மின் நாதனை நல்லூர் பெருமணம் மேவிய வேதன தாழ்த்தொழ வீடு எளிதாமே. சமணரும் சாக்கியரும் சொல்லக்கூடிய உரைகளில் பொருத்தமற்றவை. அவங்க இருக்கிறத இல்லைன்னுவாங்க. நம்பிக்கை குறைஞ்சவங்க. அவற்றை கொள்ள வேண்டாம். நாதனாகியும் நல்லூர் பெருமணத்தில் மேவும் வேதநாயகனாகவும் விளங்கும் ஈசனின் தாழ்த்தொழ முத்திப்பேறு எளிதாக கைகூடும். அனைவரும் வருக. வாங்க வாங்க, ஜோதி தெரிய போது எல்லாரும் அதில் கலக்கலாம், வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அனைவரும் வருக. யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் இருந்ததோ அந்த காலத்தில் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். எந்த முயற்சியும் பண்ணாமல் அதாவது தென்னை மரத்தோட வேரில் வளர்ந்த அருகம்புல் தைரியமாக இருக்கலாம். ஏற்கலப்பை அதை ஒன்றும் அந்த கொழுவால் அதுக்கு பாதிப்பு இருக்காது. தென்னை மரத்தோட வேரில் வளர்ந்த புல்லுக்கு பாதுகாப்பு அதிகம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எந்த முயற்சியும் இல்லாமல் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் பாருங்கள். இவருடைய கல்யாணத்துக்கு வந்தவங்க அத்தனை பேரும் முத்திக்கு போனாங்க பாருங்கள். எளிதாக கூப்பிடுறாரு, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அனுப்புகிறார். ஜோதியில் கலக்க வைக்கிறார். நரும் பொழில் கழியுள் ஞான சம்பந்தன் பெரும் பதநல்லோர் பெருமணத்தானை உறும் பொருளார் சொன்ன ஒன் தமிழ் வல்லார்க்கு அரும் பழி பாவம் அவலம் இலரே. இந்த பதிகத்தை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பழி பாவம் அருந்து அவலமில்லாமல் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து இகலோக வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து முத்திப்பேரும் அடைவார்கள். இந்த ஞானசம்பந்த பெருமான் சொன்ன இந்த பதிகத்தை பாடக்கூடியவர்களுக்கு இந்த நன்மை சித்திக்கும். ஒவ்வொரு பதிகத்திலையும் கடைசி பாடலில் அப்படி தான் சொல்லிட்டு வருவார். இதில் ஒரு பெரிய சிறப்பு, இப்போ எல்லாரும் முத்திப்பேர் அடைஞ்சாங்க இல்லையா, அதனால் இந்த பதிக பாடல்களை சொல்லக்கூடியவர்கள் பாக்கியவான்கள்.
நறுமணம் கமழும் பொழில் சூழ்ந்த காழியுள் மேவும் ஞானசம்பந்தன் பெறுதற்கரிய முத்தி வழங்குகின்ற நல்லோர் பெருமணத்தில் வீற்றிருக்கும் ஈசனை போற்றி அத்தகைய பதத்தை ஒருமாறு பொருளாகச் சொன்ன திருப்பதிகத்தை ஓத வல்லவர்களுக்கு பழியும் பாவமும் அரும் துயரமும் இல்லை. இது இம்மையில் இனிய வாழ்க்கையையும் மறுமையில் முத்தி நலனையும் அருளி செய்யும் என்பதாம். இதோட இந்த திருமுறை ஞானசம்பந்த பெருமான் அருளிய இந்த திருமுறை முற்றுகிறது. இந்த நல்லூர் பெருமணத்தினுடைய சிறப்பு அத்தனை பேருக்கும் ஒன்றா ஒரே நேரத்தில் முத்தின்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு என்னெல்லாம் விடணும், என்னெல்லாம் அடையணும், எப்படியெல்லாம் நம்முடைய இதுவரை இருந்த வாழ்க்கையை மாற்றிக்கணும். இந்த எந்த சிரமமும் இல்லாமல் ஞானசம்பந்த பெருமானுடைய கருணையினால் அவ்வளவு பேர் முத்திக்கு போன திருத்தலம் முத்தித்தலம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. இந்த பதிகத்தை பாடும் பொழுது அந்த இறைவனுடைய திருத்தாள் நம்முடைய சிந்தையில் நிற்கணும். நம்முடைய பிறவி பயன் அதுதான். முத்தி பேர் அடையிறது தான் இந்த பிறவியோட பயன். அதை நோக்கி நம்முடைய மனசு பயணம் அமையணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டி விண்ணப்பிச்சுட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. உங்களுக்கு இந்த நல்லூர் பெருமணம் போனவங்க நிறைய பேர் இருப்பீங்க, போகாதவங்களும் சில பேர் இருப்பீங்க. இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கு வழியால் கிடைச்ச இந்த பதிகத்தை பாடுறதும் புண்ணியந்தான், கேட்குறதும் புண்ணியந்தான். அதனால் இந்த பதிகத்தை போடணும்னு நினச்சேன். இன்னும் சில பதிகங்களில் முக்கியமான சில பதிகங்கள்லாம் இருக்குது. ரொம்ப நெருடலான முறையில் அவர் பாடிய பதிகங்கள் இருக்குது. அதையெல்லாம் அடுத்த பதிவில் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கனிவான கருத்துக்களை சொன்னால் தான் என்னால் நான் எப்படி சொல்லிகிட்ருக்கேன், எப்படி சொல்லணும் அப்படின்னு என்ன நான் மாற்றிக்க முடியும். அதுக்காக உங்களோட கமெண்ட்டை கேட்குறேன். வாழ்க வளமுடன். எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அந்த நோக்கத்தில் தான் இந்த நல்ல விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அடியார் பெருமக்கள் இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.